இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோம். 50 பக்கமா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் போயிடலாம் டேரக்டா. லாஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்ஆரோட விட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிசினஸ் எத்திக்ஸ். இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். பிசினஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம். சோசியல் அப்ஜெக்டிவ், ஹியூமன் அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், நேஷனல் அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. பிசினஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தோம். பிசினஸ் எப்படி நடக்கணும், ரெகுலரா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிசினஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு, பிசினஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாச்சு, பிசினஸோடைய டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிசினஸோடைய டிவிஷன் என்னங்க? பிசினஸ் சரி, பிசினஸோட டிவிஷன் கிடையாது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட டிவிஷன் பார்த்தோம். பிசினஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட். பிசினஸோடைய டிவிஷனும் பார்த்தோம். இண்டஸ்ட்ரி, காமர்ஸ். இண்டஸ்ட்ரியோட டிவிஷன்ஸும் பார்த்தோம், காமர்ஸோட டிவிஷன்ஸும் பார்த்தோம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் பொழுது பிரைமரி, செகண்டரி, டெர்டரி பார்த்தோம். அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ட்ரேட் அண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல ஆர்டரா நம்ம வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கு போயிடலாம். இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே. Who coined the term business ethics? கொஞ்சம் டக்குன்னு அப்படி ரீகால் பண்ணுங்க படிச்சதெல்லாம். ஸோ கண்டிப்பா who coined the term business ethics அப்படிங்கும்போது பீட்டர் ட்ரக்கர் இருக்க மாட்டாரு. ரேமன் சி பவும்ஹார்ச் அவர் தான். சிஎஸ்ஆரை வந்து காயின் பண்ணதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவார்ட் பவன் அப்படிங்கிறவங்க. ரேமன் சி பவும்ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இது பிசினஸ் எத்திக்ஸை காயின் பண்ணவர். ஓகேங்களா? சரி, எத்திக்ஸ் அப்படிங்கிறது நீங்க எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வேர்டு அப்படின்னா கிரீக் வேர்ட். கிரீக் வேர்ட்ல எந்த வேர்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அதுல என்ன ஆன்சர்? எத்தோஸ். ஓகேங்களா? எத்தோஸ் அப்படின்னா கேரக்டர் ஆர் கஸ்டம். ஓகேங்களா? இது கூட கொஸ்டினா கேட்கலாம். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் லைஃப் சம்திங் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா எக்ஸாம்ல மேக்ஸிமம் தான் கேட்பாங்க. கிரீக் வேர்டு எத்தோஸ், கேரக்டர் ஆர் கஸ்டம். நீங்க இதுல வந்து எத்திக்ஸ்ல வந்து நீங்க நிறைய படிக்கணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு 3 விஷயம் தான். எத்திக்ஸ்ங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியணும், மாரல் வேல்யூஸ்னு உங்களுக்கு தெரியணும், அது ஒரு கிரீக் வேர்ட்னு தெரியணும், அது என்ன வேர்ட்னா எத்தோஸ்னு உங்களுக்கு தெரியணும், அந்த எத்தோஸ்க்கு மீனிங் கேரக்டர் ஆர் கஸ்டம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க எத்திக்ஸ் சம்பந்தமா இவ்வளவுதான் கேட்க முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் கேட்பாங்க. ஓகே, இந்த டேர்ம் கார்பரேட் கவர்னன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன். ஆக்சுவலா இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறாங்க. இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்னா என்னன்னா ஒரு கம்பெனி, ஓகேங்களா, நேர்மையா நடக்கிறதுக்கு ஆன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தினது தான் என்னதுங்க கார்பரேட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தான் நிறைய கமிட்டிலாம் வந்திருக்கும். கேட்பரி கமிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் கார்பரேட் கவர்னன்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் கமிட்டி எதுனா கேட்பரி கமிட்டி தான். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ்னா புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஒரு கம்பெனி இப்படிதான் இயங்கணும் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து திறன்பட பண்றதுக்காக நிறைய கமிட்டிஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க இந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா டூரிங் 1980s. அப்போதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியங்க. குமார் மங்கலம் பிர்லா கமிட்டிலாம் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? குமார் மங்கலம் பிர்லா கமிட்டி ஆன் கார்பரேட் கவர்னன்ஸ் வாஸ் அப்பாயிண்டட் பை, ஆப்வியஸா செபி தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க அவங்கள. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிளாஸ் 49 ஆஃப் த செபி லிஸ்டிங் அக்ரிமெண்ட் ரிலேட்ஸ் டு. இந்த கிளாஸ் 49 அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கம்பெனிக்கும் உள்ள கான்ட்ராக்டை பத்தி சொல்றதா இந்த கிளாஸ் 49. ஓகேங்களா? ஸோ இது வந்து எது சம்பந்தமானது அப்படின்னா இந்த கார்பரேட் இந்த கிளாஸ் 49 அப்படிங்கிறது சம்பந்தமானது அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் சம்பந்தமானது தான் இந்த கிளாஸ் 49 அப்படிங்கிறது. இதெல்லாம் கண்டிப்பா கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. which act in India regulates CSR and corporate governance? டக்குனு யோசிங்க. ஆப்வியஸா என்னங்க இதுதான். ஆக்சுவலா நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன் அப்படின்னா
சிஎஸ்ஆர் வந்து எந்த செக்ஷன்ல வந்து கவர் ஆகுது அப்படின்னு கேட்டேன். செக்ஷன் 113(5). ஓகேங்களா, நல்லா நினைச்சுக்கோ, 135. அதுக்கடுத்து இந்த கமிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், இந்த இயர்ஸ் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிங்க. எல்லாமே கரெக்டா தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சர்பனிஸ் ஆக்ஸ்லே கமிட்டிலாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, கேட்பரி கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992. விச் இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டட் கார்பரேட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ்? அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல, உலக அளவுல கார்பரேட் கவர்னன்ஸுக்காக ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட கமிட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்பரி கமிட்டி தான். ஓகேங்களா, அதனாலதான் நீங்க ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க. நம்ம ஸ்கூல் புக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 11th நினைக்கிறேன், 11th புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கேட்பரி கமிட்டி கொடுத்திருந்த ஒரு ஸ்லோகனை வந்து வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா கேட்பரி கமிட்டி அவ்வளவு முக்கியம். எந்த இயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1992. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? யூகே. கேட்பரி கமிட்டி. சரி. Sarbanes-Oxley Act 2002 belongs to which country? Obviously USA தான். USA தான் வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஆக்சுவலா இந்த கமிட்டிஸ் எல்லாமே நீங்க ரொம்பலாம் இதுல ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா, இதுல எல்லாமே இந்த கமிட்டிஸ் எல்லாமே எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸ், அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், ஓகேங்களா, அப்புறம் ஆடிட்டர்ஸ், இவங்களை பத்தி தான் பேசியிருப்பாங்க. நீங்க எல்லா கமிட்டியும் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, சரி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் யாருப்பா? ஆடம் ஸ்மித். இந்த கேட்பரி கமிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன், இப்போ கேட்பரி கமிட்டி வந்து 1992 யூகேல வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? கரெக்டா? கேட்பரி கமிட்டி 1992 யூகேல நடந்துச்சு. ஸோ இதனுடைய முக்கிய எது சம்பந்தமா அவங்க பேசினாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ். ஓகே, பேங்கிங்லாம் கிடையாது, டாக்ஸேஷன் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது, எதுங்க கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ பிர்லா கமிட்டி 1999. கண்டிப்பா இந்த இயர்லாம் கேட்கலாம், ஒரு மேட்ச் கொடுத்துட்டு கேட்கலாம். எம்பசைஸ்னா வலியுறுத்துறது. பிர்லா கமிட்டி வந்து எதை வலியுறுத்துச்சு அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா. இல்லை, எல்லாமே கார்பரேட் கவர்னன்ஸ் தான். இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயும் நான் சொன்னேன். ஆன்சர் யோசிங்க. when did CSR become mandatory in India? எப்போ வந்து இந்தியா வந்து CSR வந்து கட்டாயப்படுத்தினாங்க? கட்டாயமாக்கப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2014. கரெக்டுங்களா? which committee in 2002 reviewed auditor client relationship? எந்த கமிட்டி 2002ல ஆரம்பிச்சாங்கன்னு யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நரேஷ் சந்திரா கமிட்டி. ஓகேங்களா, நரேஷ் சந்திரா கமிட்டி. ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆடிட்டர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி ரிவ்யூ பண்ணது. உதய் கோட்டக் கமிட்டி 2017, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஸ் ஃபார்ம்டு பை யாருங்க? செபி தான். ஸோ நம்ம கார்பரேட் கவர்னன்ஸ்ல முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தாங்கன்னா செபி தான். ஓகேங்களா, அதாவது கார்பரேட் கவர்னன்ஸை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பாடிஸை கொடுத்துட்டு இல்லை அத்தாரிட்டிஸை கொடுத்துட்டு இது சம்மந்தமா இது ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஆர்பிஐ கொடுத்துருப்பாங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பேங்கிங் செக்டர் சம்மந்தம் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, செபி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கார்பரேட் கவர்னன்ஸ் சம்மந்தமா நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆப்ஷன்ல செபி வந்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆப்ஷன்ல நெட் அசெட் வேல்யூ இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? நமக்கு என்ன தேவை அப்படின்னா கீவேர்டு. ஓகேங்களா, நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்போ டைம் இல்லைனாலும் கூட நமக்கு கீவேர்டு வச்சு கொஞ்சம் படிச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, அதெல்லாம் வந்து லேட்டரா பண்ணிக்கலாம். சரிங்களா? which ethical theory emphasized consequences of action? ஒரு ஆக்ஷனுடைய விளைவுகளை பத்தி பேசக்கூடிய தியரி யூட்டிலிட்டேரியனிசம், அதுதான். சரிங்களா? 5 pillars of corporate governance include all except monopoly. மற்ற எல்லாமே வரும். ஓகேங்களா, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ், இது எல்லாமே வந்து pillars of corporate governance தான். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிகன் வித்
ஈஸியா நீங்க கண்டுபிடிப்பீங்க. பார்டர் சிஸ்டம்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த எவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் பிகன் வித் ஆக்சுவலா என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்கனாமி. ஓகேங்களா? இதை நான் மாத்த சொல்றேன் டீம்கிட்ட. ஹவுஸ் ஹோல்ட் எக்கனாமி அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? எவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் பிகன் வித் ஹவுஸ் ஹோல்ட் எக்கனாமி தான். ஒருவேளை ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் இல்லாம பார்டர் இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் பார்டர் சிஸ்டம். ஆனா இது ரெண்டுமே இருக்கும் பட்சத்துல நீங்க என்னதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்கனாமி தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? கார்பரேட் கவர்னன்ஸ் டீல்ஸ் வித், சொல்லிட்டேன், ஒரு கம்பெனி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு டைரக்ட் பண்றதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அமைக்கப்படுறது தான் கார்பரேட் கவர்னன்ஸ். Sarbanes-Oxley Act was enacted in response to, ஏதோ ஒரு நடந்திருக்கு. இந்த ஆக்ட்லாம் ஏன் கொண்டு வரணும்? ஏதோ ஒரு நடந்திருக்குப்பா. அந்த நடந்தனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Sarbanes-Oxley ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா என்ரான் அண்ட் வேர்ல்ட் ஸ்கேண்டல்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த Sarbanes-Oxley ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த கார்பரேட் கவர்னன்ஸை டிஃபைன் பண்ற பெஸ்ட் கீவேர்டு என்னன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம 5 pillars ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ் இது மாதிரிலாம் பார்த்தோமா? அப்போ டிரான்ஸ்பரன்சி தான் வந்து, டிரான்ஸ்பரன்சினா ஒண்ணுமே கிடையாது, வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா? வெளிப்படைத்தன்மை எழுத்து கொஞ்சம் கேவலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான். ஓகேங்களா? சரி, இது பாருங்க, இதுதாங்க ஆக்சுவலா இந்த கார்பரேட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்குமே மொத்தமா இது மட்டும் தான். இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும், நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? கார்பரேட் கவர்னன்ஸா பார்க்கலாமா? கேட்பரி கமிட்டி இதான் ஃபர்ஸ்ட் கமிட்டி, கார்பரேட் கவர்னன்ஸ் இன் யூகே. சூப்பர், வெரி குட். அதுக்கடுத்து பிர்லா கமிட்டி ஃபர்ஸ்ட் இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ். சிஜினா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்க, கார்பரேட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? கார்பரேட் கவர்னன்ஸ் இந்தியாவில் கார்பரேட் கவர்னன்ஸ் சம்பந்தமா கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் கமிட்டி எதுனா பிர்லா கமிட்டி தான். ஓகேங்களா? குமார் மங்கலம் பிர்லா கமிட்டி. நரேஷ் சந்திரா கமிட்டி வந்து ஆடிட்டரும் பத்தியும் கார்பரேட் கவர்னன்ஸை பத்தியும் பேசுனது தான் நரேஷ் சந்திரா கமிட்டி 2002. கோட்டக் கமிட்டி அப்படிங்கிறது 2017. ஓகேங்களா? செபி என்ஹான்ஸ்டு சிஜி நார்ம்ஸ், அதாவது கார்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸை இன்னும் அதிகப்படுத்துறது எப்போ அப்படின்னா இந்த கோட்டக் கமிட்டி மூலியமா தான். Sarbanes-Oxley கமிட்டி அப்படிங்கிறது யூஎஸ்ஏல நடந்தது, பார்த்தோம்ல, என்ரான் அண்ட் வேர்ல்ட் ஸ்கேண்டல்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஆக்ட். ஓகேங்களா? சரி. The simplest and oldest form of business organization இது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? நம்ம அண்ணாச்சி தான். அண்ணாச்சி தான் யாரு? சோல் ப்ராப்பர்ட்டர்ஷிப், தனியாள் வணிகம். சரி. சோல் ப்ராப்பர்ட்டர்ஷிப் இஸ் ஆல்சோ நோன் as ஒன் மேன் பிஸ்னஸ். ஓகே, ஆப்வியஸா அவர் தான், அண்ணாச்சி தான், ஒரே ஆள் தான், எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிப்பாரு, மேனேஜ் பண்ணிப்பாரு. A sole proprietorship has limited liability. அண்ணாச்சிக்கு லிமிடெட் லைபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அண்ணாச்சி வந்து ஏதாவது கடன் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் வச்சிருக்க வண்டி, அவர் வச்சிருக்க வீடு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்கல்ல, அப்போ அவருக்கு அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான். ஓகேங்களா? பிஸ்னஸ் வேற, அண்ணாச்சி வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் லைஸ் இன் த சேம் லைன். ஓகே, ஸோ அதனால வந்து இதுவும் வராது. நோ கண்டினியூட்டி ஆஃப்டர் டெத். எஸ், அண்ணாச்சி செத்துட்டா அவ்வளோதான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பையன் எடுத்துக்குவாங்க, பையனோ இல்லை வீட்டில் இருக்கவங்களும் எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் வந்து ரிட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேஸ் நோ கண்டினியூட்டி ஆஃப்டர் டெத். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகாது. இதில் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அண்ணாச்சி நடத்துகிற அப்போ பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும் இல்லைங்களா? ஒரு பையன் நடத்தலாம், பட் ஆனால் அண்ணாச்சி நடத்துன கடை மூடிடும், அவ்வளோதான். அடுத்து பெர்பெச்சுவல் சக்சஷன், இதுவும் கிடையாது. ஓகே, இந்த டேர்ம் என்டர்பிரனர்ஸ் derived from which language அப்படின்னு கேட்டிருக்காங்க, யோசிங்க. ஃப்ரெஞ்ச் வேர்ட். என்டர்பிரனர் படிக்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன்.
which of the following is not a feature of sole proprietorship? அண்ணாச்சி வந்து குயிக்கா டிசிஷன் எடுப்பாரா? ஆமா, அவர் தனியால் தான் எடுத்துருவாரு. ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாரா? கிடையவே கிடையாது, யாருக்குமே கொடுக்க மாட்டாரு, அண்ணாச்சி வச்சுப்பாரு. ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மையோட செயல்படுவார். ஆமா. சீக்ரசி, அவருக்கு யார்ட்டையும் சொல்ல மாட்டார், பிசினஸ் சீக்ரெட் யார்ட்டையுமே சொல்ல மாட்டார் அண்ணாச்சி. ஓகே, கரெக்ட். in a sole proprietorship the capital is contributed by, அவர் மட்டும் தான், சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். the main objective of sole proprietorship is, பிசினஸ்னாவே அங்க என்னதான் வரும், ப்ராஃபிட் மோட்டிவ் தான். Hindu undivided family is governed by, ஆக்சுவலா செட்டு நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபேமிலி, சரி, செட் எக்ஸாம் நடந்துச்சு பாத்தீங்களா, இப்போ இன்னும் ரிசல்ட் விடாம வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த செட்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூலா? நான் படிக்கும்போது ஸ்கூல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா ஸ்கூல்லாம் போய் படிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஸ்கூல்லாம் படிக்கிற இடம் கிடையாதுங்க. குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ் சம்திங், அதுதான் ஸ்கூல். ஓகேங்களா? சரி, இங்க தயபாகல பார்த்தோம்னா ஃபாலோ பண்றது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். இங்க ஃபாலோ பண்றது தயாபகா. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியால பார்த்தோம்னா ஃபாலோ பண்றது மிடாஸ்கரா. ஓகேங்களா? சரி, இதுக்காக சொல்லுவாங்கன்னா செட் எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இஸ் கவர்ன்டு பை பார்ட்னர்ஷிப்பா? கிடையாது. கம்பெனிஸா? கிடையாது. கான்ட்ராக்டா? கிடையாது. இந்துலா. இந்த ஹெட் ஆஃப் த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இஸ் கால்டு கர்த்தா. இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் நீங்க கேட்பான்னு நினைக்கிறீங்க? கேட்பாங்களா? சரி, ஓகே. In Hindu undivided family, the liability of the co-parceners is ஆக்சுவலா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில கர்த்தாவுடைய லைபிலிட்டி மட்டும் தான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. கோபார்சினஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, மெம்பர்ஸ் தான் கோபார்சினஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெம்பர்ஸ் அவங்கள தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோபார்சினஸ் சொல்லுவாங்க. ஹெட்டை வந்து கர்த்தான்னு சொல்லுவாங்க. ஹெட் வந்து கர்த்தா, மெம்பர்ஸ் வந்து கோபார்சினஸ். இவருக்கு இந்த ஹெட்டுக்கு வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஓகேங்களா? அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இந்த கர்த்தாக்கு வந்து இந்த கோபார்சினஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் டு ஷேர்ஸ். அவங்க ப்ராஃபிட்ல எவ்வளவு பங்கு எடுத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் வந்து அவங்களுடைய லைபிலிட்டி இருக்கும், பொறுப்பு இருக்கும். ஓகேங்களா? லைபிலிட்டி டு ஷேர்ஸ். அண்டர் மிடாஸ்கரா who can become a co-partner? யார் வருவா? அண்டர் த மிடாஸ்கரா law who can become a co-partner யாருன்னா only eldest male. ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னா 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா ஒன்லி எல்டஸ்ட் மேல் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபார்ட்னர் ஆக முடியும். ஃபீமேல் மெம்பர்ஸ்லாம் ஆக முடியாது. ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி as per the Hindu Succession Amendment Act 2005, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஃபீமேல் மெம்பர்ஸ் கேன் பிகம் கோபார்சினர்ஸ். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா ஃபீமேல் மெம்பர்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா they cannot become co-partners. After the amendment 2005 they can become a co-partners. ஓகேங்களா? தயபகா law is followed in, நான் தான் சொன்னேன்ல, எங்க? பெங்கால் அண்ட் அசாம். ஓகேங்களா? மிடாஸ்கரா law co-partnership arises by, மிடாஸ்கரால பார்த்தோம்னா என்னது, பிறப்பின் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோபார்சினரி ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீயும் மெம்பர் தான்ப்பா இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில, அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸ்ல நீயும் ஒரு மெம்பர் தான் அப்படிங்கிறது மிடாஸ்கரால பிறப்பின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. who manages the business in a, இதெல்லாம் எழுதிருவீங்க.
minimum number of members in HUF required to form a business is 2. ஆக்சுவலா நான் வந்து 2 மெம்பர்ஸ் இருந்தா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் அப்போ அந்த 2 மெம்பர்ல வந்து கர்த்தாவும் உள்ளடக்கமாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஆமா, கர்த்தாவும் உள்ளடக்கம் தான். கர்த்தா ஒரு பார்சினர் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இன்கம் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இஸ் அசஸ்ட் அண்டர். ஆக்சுவலா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸை வந்து எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களும் இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, இன்கம் அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து கேன் ஏ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கிரியேட்டட் பை நான் ஹிந்துஸ்? கண்டிப்பா முடியாதுப்பா. ஓகேவா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஹிந்து அல்லாதவங்க ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை வந்து கிரியேட் பண்ண முடியுமா, ஃபேமிலி பிசினஸ் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இதுல என்னன்னா சிக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ஜெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தே ஆல்சோ கன்சிடர்ட். நான் ஹிந்துஸ் மட்டும் என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. The Hindu undivided family enjoys the tax benefits and Income Tax Act 1961. ஆக்சுவலா இதை ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சரி, இப்படி கேட்கல. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டு டேஷ் போட்டுட்டு செட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ 1961, அவ்வளவுதான், சிம்பிள். Which feature is common in both sole proprietorship and Hindu undivided family? 2 பேத்துக்குமே அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான். கரெக்டா? ஆமா. ஒரே பர்சனால சொந்தம் கொண்டாடப்பட்டு அவரே அதை நிர்வகிச்சாருன்னா அதுக்கு பேர் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். யூஸ்வலா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹிந்து லானால தான் என்ன பண்ண போறீங்கன்னா நிர்வகிக்கப்படும். கர்த்தா வந்து எப்போதுமே எல்டஸ்ட் மேல் மெம்பரா தான் இருப்பார். ஓகேங்களா? அதாவது மூத்த ஆண் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்த்தாவா இருப்பாரு. மற்றவங்க எல்லாம் கோபார்சினஸா இருப்பாங்க. மிடாஸ்கரா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மிடாஸ்கரா ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இந்த கோபார்சினரி ரைட்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பை பர்த். ஓகேங்களா? ஓகே. அவர் பிறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துல அவர் பிறந்துட்டாருன்னா என்ன பண்ணிடலாம், அவர் மெம்பர் ஆயிடுவார். தயபகா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அலோ ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 2005. ஓகேங்களா? 2005க்கு அப்புறம் தயபகல் என்ன பண்ணாங்கன்னா ஃபீமேல் மெம்பர்ஸும் கோபர்சனரை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் ஆக்ட் கவர்ன்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் இந்தியா? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இதெல்லாம் போட்டுருவீங்க. Who defined partnership as relation between person who have agreed to share profits? இது ரொம்ப 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 முக்கியம். செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் தான் இது பர்சனுக்கு இடையே உள்ள ஒரு உறவை பத்தி சொல்லுது. அவங்க ஒத்துக்கிட்ட விகிதத்துல ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது சொன்னதுன்னா செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சிடலாம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஸ்னஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிஸ்னஸோடைய டிவிஷன்ஸு அந்த இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து சிஎஸ்ஆர், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பார்த்தோம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.